வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஆவேசம் படத்தினுடைய மாசான ஒரு டயலாகை அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு எல்லா ஸ்டெப்புமே புரியும். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான அப்ளிகேஷன் கைன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எனி ஒன் ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அவட்டி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ரைட் சைடு ஆடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டரில் நான் உங்களுக்கு மியூசிக்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த டயலாக் வந்து ஷோ ஆகும். அந்த டயலாக் முடிகிற இடத்துலேருந்து தான் நம்ம பீட் எஃபெக்ட் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.143 செகண்டுக்கிட்டேருந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு மியூசிக் அந்த ஒரு டயலாக் தான் ஷோ ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை ட்ரிம் ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த டயலாக் முடிகிற அளவுக்கு அந்த ஃபோட்டோ இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஃபோட்டோஸ் வந்து பீட் எஃபெக்டோட செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவுக்கு நம்ம எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆட் பண்ணுற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஸ்டைல் அப்படின்ற எஃபெக்ட் தான் ஆட் பண்ணுறோம். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த எஃபெக்டை வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே டைட்டில் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயலாக் வரும், ஏடா மோனே அப்படின்னு. ஸோ அந்த டயலாகை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த டயலாக் ஷோ ஆகிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியலனா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணிக்கோங்க. பக்கமே பாருங்கள், இங்கே ஏன்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ கைன் மாஸ்டர்லேயே நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதிலே ஏதோ ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டயலாக் வந்து இப்போ ஷோ ஆகும். ஸோ எஃபெக்டோட பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக தான் பீட் எஃபெக்டை வந்து செட் பண்ண போகிறோம். வீடியோவோட எண்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். கரெக்டாக 0.5 செகண்ட் கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 14 செகண்டுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களால் ஃபோட்டோ டச் பண்ண முடியாது. அதனால் ஸ்க்ரீனை வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால் எஃபெக்ட்டும் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எல்லா ஃபோட்டோஸுமே அலைட்மெண்ட்டாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து இன்அனிமேஷன் எஃபெக்ட் தான். ரைட் சைடு மேலே அந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்அனிமேஷனில் 5 and 6 எஃபெக்ட்டை மட்டும் மாறி மாறி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே இன்அனிமேஷனில் 5th and 6th எஃபெக்ட்டை மாறி மாறி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் எல்லா ஃபோட்டோஸுமே இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அந்த 5ஆவதும் 6ஆவது எஃபெக்ட்டை மாறி மாறி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த பீட் எஃபெக்ட் மாதிரி வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ஸ்டேச்சுரேஷன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் தனியாக இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி இந்த செகண்ட் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை மட்டும் ஒரு 30 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து சூப்பராக வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ண வாட்டி நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.